எந்த ஒரு ஒப்பந்தம் போடாமலும் இந்த போர் முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏராளமான குண்டு மழைகள் ஈரான்ல பொழியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு இந்த போர் நடைபெறாது அப்படின்னு சொல்லி போரை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த 2 வாரம் இன்னியோட முடியுது அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற யோசனைகள் மற்ற நாடுகளுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தும் போது இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசியிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, நாங்க ஈரானை தாக்குறதுங்கிறது கன்ஃபார்ம். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாம போர் நிறுத்தம் நடக்குது அப்படின்னு எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. மறுபடியும் நாங்க தாக்குதலை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுடைய கப்பலை சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் இந்தியா மேலேயும் தாக்குதல் நடத்திருச்சு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு. ஸோ அமெரிக்காவை தாக்கி அழிக்கும் போது இடையில போர்க்கப்பலா இந்திய கப்பலும் இருந்ததுனால எங்களால் அழிக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அங்கிருந்து கச்சா எண்ணெய்களை கொண்டு வர மெயினான இடம் பார்க்கும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதை மூடிட்டாங்க அப்படின்னும் பொழுது இன்னொரு வழி பாதை திறந்து விட்டுருக்காங்க. 2011 இந்த பாதை மூடினதாகவும் இந்த ரோட்வேவை ஓபன் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க.